அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராமன், உங்கள் மாமன்ற உறுப்பினர் பேசுகிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக அருமை தோழர் எல் சுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு சுத்தியல் அரிவாள் நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நான் கடந்த 4 ஆண்டுகளாக மாமன்ற உறுப்பினராக இந்த வார்டில் இருந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கிறேன் என்பது நீங்கள் அறியாததல்ல. எர்ணாவூர் ஹைஸ்கூலுக்கும் ஆரம்ப பள்ளிக்கும் 10 கோடி ரூபாயில் அங்கே பள்ளி கட்டிடங்கள் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நேரடியாகவே பார்க்க முடியும். அதேபோல் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளிக்கு சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு அங்கு பள்ளியில் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் மாமன்ற உறுப்பினர் நிதியில் ஒரு வகுப்பறை அங்கு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நம்முடைய அம்பேத்கர் விளையாட்டு திடல் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காமல் அந்த விளையாட்டு திடல் மாநகராட்சியின் அசட்டில் இல்லை என்று பணிகள் நிராகரிக்கப்பட்டு வந்தது என்பது நீங்கள் அறிந்ததே. கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது அப்போது மாமன்ற உறுப்பினராக இருந்தவர் அந்த விளையாட்டு திடலை பற்றி எதுவும் கவலைப்படவில்லை என்பதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்நிலையில் எனது மாமன்ற உறுப்பினர் நிதியில் அந்த விளையாட்டு திடலுக்கு சுற்றுச்சுவர் 20 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டு அம்பேத்கர் மாநகராட்சி விளையாட்டு திடல் என்ற பெயர் சூட்டப்பட்டு மாநகராட்சியின் அசட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்போது அங்கு ஃபுட்பால் கிரவுண்டும், வாலிபால் கிரவுண்டும், பேட்மிண்டன் கிரவுண்டும் கான்ட்ராக்ட் விடப்பட்டிருக்கிறது. அந்த பணியும் நடைபெற உள்ளது. அதே போல் அந்த கிரவுண்டில் முழுமையாக சுற்றுச்சுவர் கட்டி வாக்கிங் ட்ராக் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இப்பகுதியில் பல்வேறு பணிகளை செய்திருக்கக்கூடிய நான் இங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அருமை தோழர் எல் சுந்தரராஜன் அவர்களுக்கு சுத்தியல் அரிவாள் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்க கேட்டுக்கொள்கிறேன். அருமை பெரியோர்களே, இந்த 4வது வட்டத்தில் பல்வேறு பணிகள், சாலைகள், கட்டிடங்கள் எழுந்திருப்பது உங்கள் கண்கூடாக தெரியும். ஆனால் கடந்த முறை மாமன்ற உறுப்பினராக இருந்த சரவணன் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் பகிரங்கமாக கேட்கிறேன். நான் அசோக் லேலன்ல வேலை செஞ்சவன். எனக்கு 2000-லேயே 20,000 ரூபாய்க்கு மேல சம்பளம். என்னிடையே எந்த சொத்தும் கிடையாது. மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நகர்மன்ற சேர்மனாக இருந்திருக்கிறேன், நகர்மன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், ஜிடிசி வங்கியின் டைரக்டராக இருந்திருக்கிறேன். எந்த சொத்தையும் சேர்க்கல, நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு முறை மாமன்ற உறுப்பினராக இருந்த சரவணனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? அந்த சொத்து எப்படி வந்தது? எங்க வேலை செஞ்சு வந்தது? ஐரோட்டை மடக்கி அதுல கட்டடம் கட்டி அதுல இன்னைக்கு சம்பாதிச்சு நிற்கிறார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் மாமன்ற உறுப்பினராக இருந்த போது மட்டுமல்ல, இப்போதும் அப்படிதான் சம்பாதிச்சு நிற்கிறார். அது மட்டுமல்ல, இன்று போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் குப்பன் அவர்கள், அவருடைய நிலை என்ன? சிபிசிஎல் நிறுவனத்தில் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக கான்ட்ராக்டர் கொண்டு வந்த 3 கோடி ரூபாயை கேட்டில் நின்று செக்யூரிட்டியை மிரட்டி பெட்டியோடு பிடிங்கின்னு ஓடினவர் தான் குப்பை. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் சம்பளம் இன்றி அவஸ்தைப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, 2011 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுகவோடு தான் கூட்டணி இருந்தது. வெற்றி பெற செய்தோம், ஆட்சி அமைத்தார்கள், குப்பன் எம்எல்ஏ ஆனார். ஆனால்
அவர் எம்எல்ஏ ஆன உடனே இங்க பலகை தொட்டி குப்பத்தில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த 100 குடும்பங்களை அடித்து விரட்டினார் அஞ்சப்பன் மூலம். ஒரு மாத காலம் அவர்கள் அந்த ஊர்ல வந்து வசிக்க முடியாத நிலை இருந்தது. காவல்துறை அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. அவர்கள் எங்கள் கட்சியை தேடி வந்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பகுதி செயலாளர் இருந்த ராமசுப்புவும் நானும் சேர்ந்து காவல்துறையில் புகார் மனு அளித்தோம். காவல்துறை புகார் மனுவை ஏற்க மறுத்தது. குப்பன் தடுத்தார். கமிஷனரிடம் சென்றோம். அந்த மக்கள் அனைவரையும் அழைத்து சென்று கமிஷனர் அலுவலகத்தில் உட்கார வச்சிட்டோம். கமிஷனர் உடனடியாக ஜாயின்ட் கமிஷனரை பார்க்க சொன்னார். ஜாயின்ட் கமிஷனர் நடவடிக்கை எடுத்தார். அங்க தனியா போலீஸ் பூத்து போட்டு 100 குடும்பங்களையும் திமுகவில் சேர்ந்த 100 குடும்பங்களையும் கொண்டு வந்து அங்கு குடியமர்த்தினோம். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைச்ச பெருமை. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் அல்ல என்பதற்கு அது உதாரணம். குப்பனா அன்னைக்கு அந்த உழைப்பாளி மக்களை மீனவர்களை அவர் இன்னைக்கு மீனவன் சொல்லி ஓட்டு கேட்டுக்கிறார். அந்த மீனவ குப்பம் தான் பலகை தொட்டி குப்பத்தில் இருந்த மீனவர்களான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மீனவர்களை அடித்து விரட்டினார். அவர்கள் மீனவர்களாக அப்போ தெரியவில்லையா? அப்ப ஏன் தெரியல? இப்ப மீனவர் போய் ஓட்டு கேட்கிற அந்த மீனவரை தான் அடிச்சு விரட்ட. ஒரு மாசம் அவர்கள் வாழ முடியாம ரோட்ல படுத்து இருந்தாங்க. குப்பனுக்கு மீனவன் என்று சொல்லிக் கொள்ள எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அந்த மீனவர்களுக்காக போராடியவர்கள் மார்க்சிஸ்டுகள். அவர்களை கொண்டு வந்து குடியிருக்க வைத்தவர்கள் மார்க்சிஸ்டுகள். இது எல்லாம் ஊரறிந்த விஷயம். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கும் உழைக்கும் மக்கள் பக்கம் நின்று போராடும், சட்டமன்றத்தில் போராடும், வீதியில் நின்று போராடும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் திமுக தலைமையிலான மனசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக தோழர்கள் சுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிப்பீர் என்று உங்களுக்காக பணியாற்றிய 5 ஆண்டு காலம் உழைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் உரிமையோடு கேட்கிறேன். அருமை பெரியோர்களே, சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து தோழர்கள் சுந்தரராஜன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். 23/4/2026 செய்து பெருமிதத்துடன் உங்களிடம் ஓட்டு கேட்க வந்து கொண்டிருக்கிறேன்.